முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து வாங்கும் எண்ணெயை அதிக லாபத்திற்கு விற்பதாக குற்றச்சாட்டு. இந்திய பொருட்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் மிரட்டல். நாடாளுமன்றத்தில் அமளி நீடித்தால் விவாதமின்றி மசோதாக்கள் நிறைவேற்றப்படும். எதிர்க்கட்சிகளுக்கு கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க வாய்ப்பே இல்லை. மத்திய அரசு கண்ணாமூச்சி ஆடுவதாக உமர் அப்துல்லா ஆவேசம். பிஆர்எஸ் கட்சியில் உச்சகட்டத்தை எட்டியது அதிகார மோதல். கட்சியை பாஜகவுடன் இணைக்க கருப்பு ஆடுகள் சதி செய்வதாக கவிதா குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெளுத்து வாங்கிய மழை. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். வணக்கம். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது வரிகளை உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் இது நியாயமற்றது, நேர்மையற்றது என மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக பதவியேற்றிருக்கும் ட்ரம்ப் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதாக குற்றம் சாட்டி இந்தியா உள்ளிட்ட 100 நாடுகளுக்கு அதே அளவு பரஸ்பர வரி விதிப்பு முறை அமல்படுத்தப்படும் என்று கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்தார். இதையடுத்து வியட்நாம், இந்தோனேஷியா உள்ளிட்ட சில நாடுகள் அமெரிக்காவிடம் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொண்டு அதிக வரி விதிப்பை தவிர்த்தன. பரஸ்பர வரி விதிப்பு விவகாரம் தொடர்பாக இந்திய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என கடந்த 30ஆம் தேதி ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் அபராதமும் விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார். அமெரிக்க வரி விதிப்பு காரணமாக ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெருமளவு கச்சா எண்ணெய் வாங்குவது மட்டுமல்ல, அதை அதிக லாபத்திற்கு வெளிச்சந்தையில் விற்பதாக குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப், ரஷ்யா உக்ரைன் போரால் எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்பது குறித்து இந்தியா கவலைப்படவில்லை என தமது ட்ரூத் வலைதள பக்கத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த காரணத்திற்காக இந்தியா மீதான வரியை கணிசமாக உயர்த்தப் போவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு ட்ரம்பின் இந்த மிரட்டல் நியாயமற்றது, நேர்மையற்றது என எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போருக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்வதாக ட்ரம்பின் உயர்மட்ட ஆலோசகர் ஸ்டீஃபன் மில்லர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த மிரட்டல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி நீடித்தால் இனி விவாதமின்றி மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 21ஆம் தேதி தொடங்கியது. வரும் 21ஆம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஒரு மாத காலத்தில் 21 அமர்வுகளை நடத்த திட்டமிடப்பட்டது. எனினும் ஆபரேஷன் சிந்தூர், பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முதல் நாள் முதல் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. பெஹல்காம் தாக்குதல், பீகார் விவகாரம் குறித்து விவாதிக்க ஏதுவாக ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்த எதிர்க்கட்சிகள் அவையின் பிற அலுவல்களை ஒத்திவைத்துவிட்டு அவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தின. எதிர்க்கட்சிகளின் தொடர் அழுத்தத்தை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, தமிழக எம்பிக்கள் திருமதி கனிமொழி, திரு திருமாவளவன், திரு சு வெங்கடேசன் உள்ளிட்டோர் விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். இதற்கு அரசு தரப்பில் பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பதிலளித்தனர். இதையடுத்து பீகாரில் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி ஒத்திவைப்பு தீர்மானங்களை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அளித்து வருகின்றன. எனினும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை என்றும் அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாது என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதனால் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. நேற்றும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பல்வேறு முக்கிய மசோதாக்கள் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய அவசியம் உள்ளதால் அவை குறித்து முழுமையான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று அரசு விரும்புவதாக கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபடுவதால் நாட்டின் நலன் கருதி மசோதாக்களை நிறைவேற்ற வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்று தெரிவித்த அவர், தேசிய ஊக்க மருந்து எதிர்ப்பு திருத்த மசோதா, தேசிய விளையாட்டு நிர்வாக மசோதா ஆகியவை குறித்து 2 நாட்கள் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொண்டன என கூறினார். ஆனால் அமளி காரணமாக மக்களவை நேற்று ஒத்திவைக்கப்பட்டு விட்டதால் இன்று முதல் மசோதாக்களை நிறைவேற்றுவதில் அரசு கவனம் செலுத்தும் என திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவரும் சூழலில் நடப்பு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அப்படி ஏதும் நடக்க வாய்ப்பில்லை என்று காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அதிருப்தி வெளியிட்டுள்ளார்.
2 நாட்களுக்கு முன்பு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை பிரதமர் திரு மோடி சந்தித்து பேசிய நிலையில் நேற்று முன்தினம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். இதையடுத்து 6 ஆண்டுகளுக்கு முன்பு பறிக்கப்பட்ட ஜம்மு காஷ்மீருக்கான மாநில அந்தஸ்து மீண்டும் வழங்கவே இந்த சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டது. இதற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சில தலைவர்களையும் மாநில பாஜக தலைவரையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்களுடன் பிரதமர் திரு மோடியும் ஆலோசனை நடத்த இருப்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆனால் அதற்கு வாய்ப்பே இல்லை என திரு உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். காஷ்மீருக்கு தனி மாநில அந்தஸ்து கூடாது என்ற மனநிலையில் இருக்கும் பாஜகவிடமிருந்து அதை எதிர்பார்ப்பது ஏமாற்றத்தையே தரும் என அவர் கூறியுள்ளார். மாநில அந்தஸ்து விவகாரத்தில் மத்திய அரசு கண்ணாமூச்சி ஆடுவதாகவும் திரு உமர் அப்துல்லா கடுமையாக விமர்சித்துள்ளார். பாரத் ராஷ்டிரிய சமிதி கட்சியில் அக்கட்சியின் நிறுவனர் திரு சந்திரசேகர ராவின் மகன் திரு ராமாராவுக்கும் மகள் திருமதி கவிதாவுக்கும் இடையேயான அதிகார மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியின் நிறுவனர் திரு சந்திரசேகர ராவ் 2022ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது தேசிய அரசியலில் கால் பதிப்பதற்காக தனது கட்சியின் பெயரை பாரத் ராஷ்டிரிய சமிதி என்று மாற்றினார். அதைத் தொடர்ந்து இந்தியா கூட்டணி போன்று தேசிய அளவில் 3வது அணியை அமைக்க அவர் மேற்கொண்ட முயற்சி பலனளிக்காததுடன் தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலிலும் அவரது கட்சி படுதோல்வி அடைய ஆட்சியை பறிகொடுத்தார். அதன் பின்னர் திரு சந்திரசேகர ராவின் செல்வாக்கு சரிய தொடங்கிய நிலையில் பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவராக அவரது மகன் திரு ராமாராவ் செயல்பட்டு வருகிறார். மகள் கவிதா எம்எல்சியாக உள்ளார். இந்த நிலையில் சகோதரி திருமதி கவிதாவுக்கு எதிராக திரு ராமாராவ் காய் நகர்த்துவதாக தகவல்கள் பரவின. இந்த நிலையில் தம்மை மிகவும் மோசமாக வசைபாடிய காங்கிரஸ் எம்எல்சி திரு டீமினார் மல்லண்ணாவை அப்படி பேச வைத்ததே பிஆர்எஸ் மூத்த தலைவர்கள்தான் என்று திருமதி கவிதா குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் தாம் தோற்பதற்கு சொந்த கட்சியினரே காரணம் என்றும் பிஆர்எஸ் கட்சியை பாஜகவுடன் இணைக்க கட்சிக்குள்ளேயே சில கருப்பு ஆடுகள் சதி செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் திரு ராமாராவுக்கும் திருமதி கவிதாவுக்கும் இடையேயான உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. திருமதி கவிதா மீது டெல்லி மதுபான கொள்கை வழக்கு உள்ளதால் அவரை கட்சியின் தலைவராக விடக்கூடாது என்று சில மூத்த தலைவர்கள் காய் நகர்த்துவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் திரு ராமாராவ் மீதான ஃபார்முலா இ நிதி முறைகேடு வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க அதே மூத்த தலைவர்கள் முயற்சி செய்வதாகவும் பேசப்படுகிறது. இதற்கிடையே தந்தை திரு சந்திரசேகர ராவை சுற்றி பேய்கள் இருப்பதாக திருமதி கவிதா கடந்த வாரம் கடிதம் எழுதியது பரபரப்பை ஏற்படுத்தியது. பிஆர்எஸ் கட்சியில் இலைமறை காய்மறையாக கனன்று வந்த உட்கட்சி பூசல் திருமதி கவிதாவின் புதிய புகாரால் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, மந்தைவெளி, மயிலாப்பூர், வடபழனி, தியாகராயர் நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. தாம்பரம், பல்லாவரம், முடிச்சூர், குன்றத்தூர், போரூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, அம்பத்தூர், திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. விழுப்புரம், திருக்கோவிலூர், வேலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள் குளம் போல் மாறின. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், பணப்பாக்கம், காவேரிப்பாக்கம், சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. மதுரையில் ஒத்தக்கடை, திருப்பரங்குன்றம், சிலைமான், மாட்டுத்தாவணி, ஆரப்பாளையம், அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் கொட்டிய மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கும்பகோணம், கருப்பூர், செட்டிமண்டபம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. வந்தவாசி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் 1/2 மணி நேரம் மழை கொட்டியது. இதில் மருதாடு, ஓசூர் சாலையில் மரம் ஒன்று முறிந்து விழுந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருச்சுழி ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் பெய்த மழை ஆடிப்பெருக்கிற்கு விதைத்த விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளித்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் மாலையில் கொட்டி தீர்த்த கனமழை காலையில் கொளுத்திய வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது.
பெரம்பலூர், கரூர், குளித்தலை ஆகிய பகுதிகளில் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகள் ஆறாக மாறின. இதற்கிடையே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று கன முதல் அதி கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதுடன் ரெட் அலர்ட்டும் விடுத்துள்ளது. தேனி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திண்டுக்கல், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. சுற்றுலா தலங்கள் மூடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரியில் வெள்ளம் கரை புரளும் நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட குளங்கள் நீரின்றி வறண்டு கிடப்பதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவதால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. ஆனால் டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம் தாலுகாவில் காவிரி கரையின் 2 பகுதிகளிலும் உள்ள அரையபுரம், சேத்திரபாலபுரம், வில்லியநல்லூர், வானாதி ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குளங்கள் வறண்டு காட்சியளிக்கின்றன. மழை பெய்தால் மட்டுமே இந்த குளங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் என்றும் குளங்களுக்கான நீர் வழித்தடங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். காவிரி, விக்கிரமனாறு, மஞ்சளாறு, மகிமலை, வீரசோழன் உள்ளிட்ட ஒரு 6-7 ஆறுகள் போயிட்டுருக்கு. இந்த ஆறுகளில் இப்போ இன்றைய சூழ்நிலையில் காவிரி எல்லையற்ற தண்ணீர் போகுது. காவிரி கொள்ளிடம் ஆற்றில் பல லட்சக்கணக்கான கன அடி தண்ணீர் போயிட்டுருக்கு. அரசாங்கம் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒலிபெருக்கி மூலமாக எல்லா கிராமத்துலேயும் இன்றைய சூழ்நிலையில் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்குறாங்க. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்னு. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த குத்தாலம் தாலுகாவில் உள்ள குளங்களில் பாதிக்கு மேலே ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாது. நீர் வழித்தடங்களில் ஆங்காங்கே கட்டப்படும் தடுப்பணைகளை முறையாக கட்டாததால் குளங்களுக்கு நீர் வருவதில்லை என்று விவசாயிகள் கூறினர். வறண்டு கிடக்கும் குளங்களில் மண் திருடப்படுவதாக கூறிய அவர்கள் இதுகுறித்து வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டினர். ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தைக்கு முருங்கைக்காயின் வரத்து அதிகரிப்பால் அதன் விலை கடும் வீழ்ச்சி அடைந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற அந்த சந்தையில் நேற்று திரும்பும் திசையெல்லாம் முருங்கைக்காய் மூட்டைகளாக காணப்பட்டன. மேலும் சனிக்கிழமை வார விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை ஆடிப்பெருக்கு விடுமுறை ஆகிய காரணத்தால் அந்த 2 நாட்களில் கொண்டு வருவதற்காக வைக்கப்பட்ட முருங்கைக்காய்களும் நேற்று கூடுதலாக சந்தைக்கு வந்தன. இதனால் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முருங்கைக்காய் 8 ரூபாய்க்கு விற்பனையானது. வரத்து அதிகரிப்பால் அதன் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறினர். கரும்பு முருங்கைக்காய் 8 ரூபா, செடி முருங்கைக்காய் 9 ரூபா. இந்த ரேட்டுக்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு சரக்கு ஓவராக வருது. இந்த 50 சுத்தளவுக்கு இருக்கிற முருங்கைக்காய் பூரா இங்கே தான் வருது. இதில் 2 நாள் சனிக்கிழமை வார விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை ஆடி 18க்கு லீவு. இந்த 2 நாள் முருங்கைக்காய் சேர்த்து இன்றைக்கே வந்திருக்குது. இது இங்கே வாங்குற ஆளுங்க அளவாக தான் வாங்குறாங்க. உற்பத்தி அதிகரிப்பால் அதன் விலை அடுத்தடுத்த வாரங்களிலும் குறையும் என்று வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த விலை வீழ்ச்சியால் அதிர்ச்சி அடைந்துள்ள முருங்கை விவசாயிகள் மரத்திலிருந்து காய்களை பறித்தெடுக்கும் கூலிக்கு கூட இந்த விலை கட்டுப்படியாகாது என்றனர். இந்த நிலை நீடித்தால் காய்களை பறிக்காமல் மரத்திலேயே விட்டுவிடும் நிலைதான் உருவாகும் என்று அவர்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ஒழுங்குமுறை விற்பனை மையத்தில் விளைபொருட்களுக்கு வியாபாரிகள் நேரடியாக பணம் தர எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்தியூர் சுற்றுவட்டாரத்தில் விளைவிக்கப்படும் பருத்தி அங்குள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டுவரப்பட்டு ஏலம் விடப்படுகிறது. இந்நிலையில் நேற்று ஏலம் நடைபெற இருந்த நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 5000 பருத்தி மூட்டைகளை கொண்டு வந்திருந்தனர். இந்நிலையில் பருத்திக்கான தொகையை கமிட்டிக்கு பதிலாக வியாபாரிகளே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவார்கள் என ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஏலம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீண்ட நேரம் காத்திருந்த விவசாயிகள் அந்தியூர் சத்தியமங்கலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மூட்டை இறக்கிறதுக்கு லாட்டு போடுறதில்லை, 3 நாள் கழிச்சு லாட்டு போடுறாங்க. அதுக்கு யார் பொறுப்புனா அது கமிட்டி பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ பணத்தை வியாபாரி கொண்டு போய் பேங்க்ல கட்ட சொல்றாங்க. வியாபாரி யாருன்னு எங்களுக்கு தெரியாம, நாங்க கமிட்டி தான் எங்களுக்கு தெரியும், சூப்பரண்ட் தெரியும். வியாபாரிட்ட எப்படிங்க நாங்க போய் வாங்குறது? ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. கமிட்டி நம்பி தான் நாங்கள் அங்கே வரோம். கமிட்டி தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை ஒழுங்குமுறை விற்பனை மையத்துக்கு அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து வழக்கமான நடைமுறையில் பணம் செலுத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அனுமதி கிடைத்துவிடும் என விற்பனை கூட கண்காணிப்பாளர் தெரிவித்ததை அடுத்து விவசாயிகள் சமாதானமடைந்தனர். விவசாயிகளின் திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் ஆத்தூர் அருகே கண்களில் கருப்பு துணி கட்டி கையில் தட்டுகளை ஏந்தியபடி மலைவாழ் மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தம்மம்பட்டி அருகே உள்ள பச்சைமலை ஊராட்சியில் பெரிய பக்களம், சின்ன பக்களம், வெங்கமுடி, பழையூர், புனவரை, நெய்வாசல், கொடுங்கல், மாங்காடு உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் மானாவாரி பயிரான மரவள்ளி கிழங்கை சாகுபடி செய்து விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் விளைவிக்கப்படும் மரவள்ளி கிழங்கு லாரிகள் மூலம் 70 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஆத்தூர், தலைவாசல், காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சேகோ ஆலைகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுவது வழக்கம். தற்போது மரவள்ளி கிழங்கு அறுவடை பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் லாரி வாடகையை 2000 ரூபாயாக உயர்த்தியதால் வருமானத்தின் பெரும்பகுதி வாடகைக்கே சென்று விடுவதாக அவர்கள் தெரிவித்தனர். லாரி வாடகையை குறைக்க வலியுறுத்தி பெரிய பக்காளத்தில் மலைவாழ் மக்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி கையில் தட்டுகளை ஏந்தியபடி பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மரவள்ளி கிழங்குடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா டன்னுக்கு ரொம்ப 3000 4000 அப்படின்னு போயிட்டு இருக்கு. வாடகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு வந்து 2000 ரூபா அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. அப்புறம் விவசாயிக்கு வந்து ஒரு டன்னு கிழங்கு கடைசியில் கூட்டி கழிச்சு பார்த்தா எங்களுக்கு மீதியாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான் மீதியாகுது. ஸோ அதனால வந்து எங்களுக்கு வந்து இந்த வருமானம் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. மரவள்ளி கிழங்குக்கு டன் ஒன்றுக்கு 15000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறையினர் உறுதியளித்ததை தொடர்ந்து சமாதானம் அடைந்த மலைவாழ் மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வேலூர் காட்பாடி தொகுதியில் சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடலை, வாழை, மஞ்சள் செடிகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர். காட்பாடி பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்காக மேட்டுப்பாளையம், தாதிரெட்டிப்பட்டி, அம்மவார்பள்ளி, பாலமத்தூர், மகிமண்டலம் ஆகிய கிராமங்களில் விளைநிலங்களை அளவிடும் பணி தொடங்கியுள்ளது. பொதுமக்களுக்கு இது பற்றி ஏதும் தெரிவிக்காமலேயே அரசு அதிகாரிகள் அத்துமீறி விளைநிலங்களில் நுழைந்து நிலம் மற்றும் மரங்களை கணக்கெடுத்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வரும் நிலையில் தொழிற்சாலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் வாழை, மஞ்சள் செடிகளுடன் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பக்கத்துல ஃபாரஸ்ட் இருக்கு, மயில் இருக்கு, மான் இருக்கு, எல்லாமே இருக்கு. சிப்காடுன்ட்டு கெமிக்கல் ஃபேக்டரி இடத்துல வந்துச்சுன்னா ஃபுல்லா எங்க இடம் ஃபுல்லா நாசமாயிடும். கெமிக்கல் தண்ணி தான் நாங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பயிர் நாங்கள் வைக்கிறது மூலியமா எத்தனை பேர் நெல் பயிர் சாப்பிட்றாங்க தெரியுமா? அரிசி நாங்கள் இங்கே கஷ்டப்படுறதுனால தானே அவங்க உட்காந்து அங்கே அரிசி சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ கெமிக்கல் ஃபேக்டரி எத்தனை பேர் வாழ்வாங்க? எத்தனை நாளைக்கு வாழ முடியும் அந்த காசை வச்சுட்டு? ஊரெல்லாம் நாசமா அழிஞ்சு போயிடும். சரி, எங்களுக்கு வேணாம், சிப்காடு எங்களுக்கு தேவை கிடையாது. காட்பாடி பகுதியில் தொழிற்பேட்டை அமைத்தால் தங்களது வாழ்வாதாரமே அழிந்துவிடும் என கிராம மக்கள் தெரிவித்தனர். விவசாயிகளின் நலனை கருதி இந்த பகுதியில் சிப்காட் அமைக்கும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என்று விவசாயிகள் அந்த மனுவில் கூறியுள்ளனர். கொடைக்கானலில் ஏரியின் மதகுகள் அடைக்கப்பட்டிருந்தும் தொடர்ந்து நீர்க்கசிவு ஏற்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் அதிகம் செல்லக்கூடிய இடங்களில் ஒன்று நட்சத்திர ஏரி. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஏரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் படகு சவாரி செய்து மகிழ்ந்து வருகின்றனர். ஏரியை சுற்றிலும் உள்ள நூற்றுக்கணக்கான வியாபாரிகளின் வாழ்வாதாரமாகவும் இந்த ஏரி விளங்கி வருகிறது. ஏரியின் அழகை ரசித்துக் கொண்டே பயணிகள் குதிரை சவாரி செய்வதும் இங்கு முக்கிய பொழுதுபோக்காகும். மழைக்காலங்களில் சேரும் அதிக அளவு தண்ணீர் கொடைக்கானல் ஏரியிலிருந்து மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுவது வழக்கம். இந்நிலையில் ஏரியின் மதகுகள் முழுமையாக அடைக்கப்பட்டுள்ள போதிலும் அதிக அளவு நீர்க்கசிவு ஏற்பட்டு நீர் இருப்பு தினந்தோறும் குறைந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தடுப்பு சுவர் எங்கோ ஒரு இடத்துல கணிசமான அளவுல ஒரு ஓட்டை விழுந்து தண்ணீர் வெளியேறிட்டு. இப்படி தண்ணீர் வெளியேறுச்சுன்னா ஒரு நாளைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வரையில 1 மீட்டர் அளவுல 3 அடி வரையில தினந்தோறும் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கொடைக்கானல் ஏரி கண்டிப்பாகவே வற்றி விடும். இது மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு சூழல். மழை இல்லாத நிலையில் ஏரியின் நீர் அதிக அளவில் வெளியேறி வருவதால் ஏரியின் பாலம் சேதமடையும் வாய்ப்புள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். நீர்க்கசிவை கண்டறிந்து சீர் செய்ய வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாமல்லபுரம் கடற்கரையில் ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டியில் இந்தியா, தாய்லாந்து, வங்கதேசம், சீனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், மியான்மர், கொரியா, மலேசியா உள்ளிட்ட 19 நாடுகளைச் சேர்ந்த 102 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்தியா சார்பில் 12 வீரர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் அதில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். நேற்று நடைபெற்ற முதல் நாள் சர்ஃபிங் போட்டியில் பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, மியான்மர் நாட்டு அலைச்சறுக்கு வீரர்கள் சீறி வரும் மலையில் அலைச்சறுக்கு பலகையில் நீண்ட நேரம் தாக்குப்பிடித்து சறுக்கி விளையாடினர்.
இந்திய சர்ஃபிங் கூட்டமைப்பு, ஆசிய சர்ஃபிங் கூட்டமைப்பு, தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சகம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த போட்டி வரும் 12ஆம் தேதி வரை மாமல்லபுரம் கடற்கரையில் தினமும் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 2 மணி வரை நடைபெறும். மீண்டும் முக்கிய செய்திகள். ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் எண்ணெய் வாங்கும் இந்தியா மீது வரிகளை உயர்த்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் இது நியாயமற்றது, நேர்மையற்றது என மத்திய அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் அமளி நீடித்தால் இனி விவாதமின்றி மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரித்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளிவரும் சூழலில் நடப்பு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் அப்படி ஏதும் நடக்க வாய்ப்பில்லை என்று காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.